ஹலோ கைஸ், வணக்கம். நான் செல்வா. ஸோ நம்ம இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் ஆக்சுவலி மழை பெஞ்சிருந்துச்சு. நம்ம ஆக்ஷன் வேறு நம்ம ஃபிட் பண்ண முடியல ஹெல்மெட்டில். ஸோ ப்ளாக் எடுக்கலான்னு பார்த்தா நம்ம முடியல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கும்பை வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பைக்கில் வந்து வீடியோ நிறையா எடுக்கல. ஏன்னா நான் பைக் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த பைக்கை வரல. அதனால் ஹெல்மெட்டில் வந்து ரொம்ப நாய்ஸஸ் இருக்கும். அதனால் எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ப்ராப்பராக எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க இடம் கும்பை வாட்டர் ஃபால் தான் வந்திருக்கோம். பின்னாடி தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் வியூ இருக்குங்க. சரிதா ஆமாம்ல. ஸோ நம்ம போகும்போதுனா அந்த மேலே போகிறோம். அந்த மேலே எண்டில் ஸோ அந்த ஆட்கள் நிற்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். இதான் நிறையா சில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இங்கேயும் குளிக்கலாம். ஸோ அந்த எண்டுக்கு வரையும் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ நம்ம ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஸோ போக வேண்டாம். ஸோ நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஹாய் பாய் सब एडिट करो क्या नाम है आपका? मेरा नाम मुत्तू गणेश. ओके, इन्होंने तमिल தான் பிரச்சனை இல்லை. பார்க்க என்ன நேபாளி மாதிரி இருக்கு. நியூசிலாண்டில் அப்படி இருக்கு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. அப்படியா? நம்ம அருண் ப்ரோ. ஸோ இவர் வண்டி தான் நம்ம மாடிஃபை பண்ணோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பேலன்ஸ் இருக்குது, சீக்கிரம் போடுறேன். இது ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? பிபிஎன். பிபிஎன். இவங்களும் தாராவி தான் தானே? ஆமாம். ஓகே, சூப்பர். இத்தனை நாள் தாராவியில் இருக்க நம்ம யாரும் பார்த்த மாதிரி இல்லை. ஹாய், ஏன்னா அப்பா ரக்திம். ரக்திம் அது சேட்டா மாதிரி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலேருந்து இப்படி போய் அந்த பக்கம் போகணும். ஸோ அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வியூ இருக்குங்க, வேறு மாதிரி வியூ காட்டுறேன் உங்களுக்கு. பார்க்கலாம், இதுதான் மேலே டாப்பு. ஸோ இங்கேருந்து தண்ணி கீழே விடும். ஸோ நம்ம இறங்கி பார்க்குற சீன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஆக்சுவலி நம்ம அது பண்ண வேண்டாம். பாருங்க, தண்ணி வர செம்ம கிளியரு. இதுதாங்க ஓவராலாக வியூ ஃபுல்லாக. காய்ஸ், டெனல் தெரியுதா உங்களுக்கு? ஸோ டெனல் பாருங்கள், வேறு லெவலுங்க. இதில் தான் நம்ம பைக் விட்டு வந்தோம். ஸோ ஃபீல் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். ஏன்னா பெரிய டெனல் நான் எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அங்கே பாருங்கள் அந்த லைட் மாதிரி தெரியுதா? ஸோ அதான் அந்த பக்கம் எக்ஸிட். ஸோ டெனல் பார்த்தீங்கன்னா எப்பா வேறு லெவலில். நான் உள்ளே வந்து கொஞ்சம் ரோடு சரியில்லை, கொஞ்சம் மெதுவாக தான் பைக்கில் போகணும். கொஞ்சம் ஆஃப் ரோடிமாக தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி கிண்ணி அப்படி சூப்பராக உழுது மேலே பாருங்கள். ஸோ ஸ்பாட் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு, வாங்க. பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ மக்களே, வாட்டர் ஃபால் பார்த்துட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். ஏன்னா உள்ளே ரொம்ப போக முடியல, மழை வந்துட்டா, அதனால் எடுக்க முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சீன் கிடச்சி, செம சீனுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஊர் ஃபுல்லாகவே தெரியுது. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள், வேறு லெவலு. ஸோ நான் மேலே போய் காட்டுறேன் ஒரு நிமிஷம். மேலே ஏதாச்சி காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் மக்களே, வேறு லெவலு. ஸோ பாருங்கள், லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மவுண்டன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த இங்கேருந்து நம்ம போவோம் வாட்டர் ஃபால்க்கு, கும்பைக்கு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபுல்லாகவே மவுண்டனுங்க. செமையாக இருக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் எங்கெங்கே பார்க்க கிடைக்கும்? நம்ம கொடைக்கானலில் அங்கே வால்பாறை அந்த மாதிரி இடத்துல தான் பார்க்க கிடைக்கும். ஸோ இங்கே மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வெறும் மும்பைலேருந்து 160 கிலோமீட்டரு நம்ம இங்கேயே பார்த்துக்கலாங்க. செமையாக இருக்குது. ஓகே, ஸோ காய்ஸ் எப்படி இருந்துச்சு? சரி காய்ஸ், இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். ரூம் எத்தனை கிலோமீட்டரு? 24 கிலோமீட்டர்ஸ். சரி, ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா 1 டே ஸ்டே பண்ணி தான் போவோம். ஸோ பார்க்கலாம், ரூம் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேரெக்டாக கீழே இறங்கிட்டோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் மழை வந்துச்சு, அதனால் நிறையா இது கேட்சப் பண்ண முடியல. ஸோ ஃப்ரெண்டில் நாங்கள் போகலான்னு பார்த்தோம். ஆனால் ஃப்ரெண்டு வியூ வந்து ஆக்சுவலாக அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் அது இது பண்ணலை. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன இருந்துச்சுன்னா கிளம்பிட்டோம். கீழே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேக்கு பிளான் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிளாக் வந்து 2 பிளாக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கும்பையை க்ராஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவ்குண்டு போவோம். ஸோ இங்கேருந்து நம்ம போனால் சாப்பிட போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பிட ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம கிளம்புவோம் ஸ்டே பண்ணதுக்கு ரூமுக்கு. ஸோ அதுவும் நான் காட்டுறேன் வீடியோவில். ஸோ வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்க அதையும் ஃபாலோ பண்ணிக்காங்க. மும்பையிலேருந்து கீழே வரீங்கன்னு நினச்சிக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா
கீழே ஆரம்பிச்சா சேம் இங்கே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, சாய் மாஹி ஸ்டே ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹோட்டலு. ஸோ பேர் எனக்கு தெரியாது, மராட்டி வந்து எனக்கு படிக்க தெரியாது. ஸோ தப்பாக நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மக்களே இன்னொரு விஷயம் நான் காட்டுறேன். ஸோ நம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இவங்களே பின்னாடி ஒரு எப்படியும் ஒரு 5 சென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 5 சென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா காய்கறியுமே இருக்குது. ஸோ தக்காளி, வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு, பிறகு பார்த்திங்கன்னா இந்த கிழங்கு, ஸோ இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது என்னன்னு தெரில. ஸோ இது நீங்கள் பார்க்கலாம், கீரையா என்னன்னு தெரில. ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா சரிதா, ஃப்ரெஷ்ஷுங்க, ஃபுல்லாக ஆர்கானிக் மிளகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பாருங்கள், இந்த காயாக தான் இருக்குது, இன்னும் பழுக்கலை. ஸோ இன்னும் டைம் ஆகும் இதுக்கு ஃபுல்லாக. ஸோ நிறையா இருக்குங்க. அப்புறம் அங்கே அப்படி போனீங்கன்னா இன்னொரு விஷயம் காட்டுற மக்களே, வெண்டைக்காய். ஸோ பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் உள்ளது செடி. வெண்டைக்காய் இன்னும் கொஞ்சம் வந்திருக்கு, 2-3 நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இதான் வெண்டைக்காய் தான், ஃப்ரெஷ் வெண்டைக்காய்ங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறையா அந்த கீரை வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா கீழே அந்த கீரை வகை இன்னொரு செடி இருக்காது, என்ன செடின்னு தெரில. ஸோ அங்கே செடி இருக்குது. अंकल ये क्या है वो वाला? वो तरबूज है। तरबूज, अच्छा। वाटरमेलन கூட வச்சிருக்காங்க. इधर भी एक ये है। आओ ना ऊपर से। चले। तरबूज है, ये बैंगन है। अच्छा। बैंगन है। ये பாருங்க, करेला है इधर। பாருங்க எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குங்க. ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ஃபுட் தாங்க. ஸோ ரெடி பண்ணி தந்துடுவாங்க நம்மளுக்கு. करेला इधर। பாவக்கா. ஸோ மேலே பாருங்கள், ஏன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, அப்படியே இருக்குது. जैसे कस्टमर आता है उसके हिसाब से आप सेल करते हो. பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எப்படி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலி ஆர்டர் வந்துச்சுன்னா டேரெக்டாக பின்னாடியே வந்து எடுத்து அதில் வச்சு சமைச்சு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இப்போது நினச்சி பார்க்கவே எனக்கு டேஸ்ட்டு அப்படியே நாக்கில் தெரியுது. பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. நம்ம எடுத்தோமா சமைச்சோமா வச்சோமா, எதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுரு அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்து சமைச்சோம் சாப்பிட்டோம் அந்த மாதிரி தான். இது பாருங்கள் என்ன பெருசாக இருக்குது பாருங்களா. இதை பாருங்கள் தெரியுதா, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ நம்மளை சமைக்க தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தந்த உடனே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் அது சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் அங்கேயே தான் வச்சுருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் மண் வந்து ஈரமாக இருக்கா, கால் வைக்கூடாது, அதனால கொஞ்சம் பார்த்து எடுத்து போனதாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுவும் வெண்டைக்காய் தான். ஸோ பார்க்கலாம் பாருங்கள், ஃபுல்லாக வெண்டைக்காய். இது ஸ்டார்டிங் பீரியடுங்க. ஆக்சுவலி இந்த பூ நகலாம் இப்படி பூ வரும். ஸோ இந்த பூ வந்து இதுக்குள்ளோடி இந்த செடி வருதா இலை, இப்படி இலை வந்து ஃபுல்லாக அப்படி பெருசாகும், இவ்வளோ பெருசாகும். வேறு லெவல்லங்க. இது நம்ம இயற்கையாக சாப்பிட்றது பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நான் ஊருக்கு போயிருந்தாலும், ஊரில் திருநெல்வேலி அங்கே போயிருந்தேன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி தான் வாய்க்காட்டிலேருந்து எடுத்து அந்த மாதிரி தான் வச்சு பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது எனக்கு. செம்மையாக இருக்குது மகளே, வேறு லெவலு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இது ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. ஸோ அச்சா மெயின்டைன் கியா आपने एकदम க்ளீனு. சரிங்க, கிச்சனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. பைக்கெல்லாம் நிப்பாட்டியிருக்கோம், அப்படியே வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம். எனக்கு இவங்க கான்செப்டில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே எல்லாம் காய்கறிலாம் வச்சுருக்காங்க. அதுதான் மெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காய்கறி எல்லாமே இருக்குது, சூப்பருங்க. ஸோ நம்ம செல்லக்குட்டி கரிகாலன் வேறு லெவலில் பண்ணுறாங்க பர்ஃபார்மன்ஸு. பார்த்திங்கன்னா மலையிலலாம் பிச்சுட்டு ஏறுறான். எனக்கு ஒரு சைடு என்ன பயமாக இருக்குன்னா, வண்டி கீழே விழுந்துட கூடாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்படி லைட்டாக பக்குன்னு இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எடுத்துருவோம். ஆனால் ஸ்டெபிலிட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டெபிலிட்டியாக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிஎஸ் வந்து அடிச்சிக்க முடியாது, வேறு லெவலில் இருக்குது. ஹெல்மெட் எல்லாம் அங்கே வச்சுட்டோம். எல்லாம் வயிறு பசியில் இருக்கீங்கன்னா சாப்பிட்றதுக்கு. மட்டன் வந்துட்டு இருக்கா எங்க கான்ஸ்டபிள் பார்த்தீங்களா, அப்படி பின்னாடி காய்கறி எல்லாம் வச்சுருக்காங்க, எல்லாம் வச்சு ஃப்ரெஷ். ஃப்ரெஷ் அப்படியே படித்து அப்படியே வெட்டி போட்டு கழுவி சமைச்சு தராங்க. கைஸ் ஃபைனலி சாப்பாடு வந்துட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்கரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க. ஸோ வெங்காயம் கூட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
दो और एक ये आलू दे दो चार வேறு லெவல் கைஸ் சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணா சூப்பராக இருக்குது மட்டன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெந்திருக்கு சாஃப்டாக ரொம்பவே சாஃப்டாக இருக்குது சூப்பருங்க வேறு லெவல் இது கும்பே வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க சாப்பாடுலாம் அல்டிமேட் மோஸ்ட்லி ஜவான் एक नंबर चांगला बनवलं தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் சாப்பிட்டாச்சு சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலு ஸோ அடி போலி சாப்பாடு எல்லாமே ஃப்ரெஷ்ஷு மாப்பிளா சுட்டு போட்டான் மாப்பிளா சுட்டு போட்டான்லே காய்ஸ் அங்கே பாருங்க இல்லை தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் இதுதான் ஆக்சுவலாக வேறு லெவலு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டென்ட் ரூம் சொல்லுவாங்க இது ஸோ இது நம்மளுக்கு ஒரு 2 ரூம் எடுத்துக்கோங்க எனக்கு 1 ரூமில் இருந்தாலும் ஓகே ஆஹா முன்ன வேறு அடிக்க ப்ரோ 3 ரூமா 3 ரூமா 2 தானே ஆ ரூம் பார்க்கலாம் வாங்க ஸோ ஏசி ஜில்லுன்னு இருக்க ஏசி போட்டு இருக்காங்களோ ஓகே ஓகே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பாருங்கள் ஒரு ஏசி மிரர் பார்த்தீங்கன்னா இங்கே வாஷ்ரூம் கொடுத்துருக்காங்க வாஷ்ரூம் எப்படின்னு பார்க்கலாம் வாஷ்ரூம் ஓகேங்க நல்லா கிளியர் இருக்குது சூப்பர் அப்படியே இங்கே வந்தோன்னா சீனை பாருங்க வேறு லெவலு இப்போ பாருங்கள் பின்னாடி பாருங்கள் பேக்ரவுண்ட் தண்ணி போக தெரியும் உங்களுக்கு ஸோ மார்னிங் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்க போகுது சூப்பர் இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி ரூம் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல செம்மையாக இருக்குது வாங்க ஹெல்மெட் வச்சுட்டு லைட்டாக ஒரு டீப் அடிப்போம் சூப்பருங்க வேறு லெவல் ரூம் பக்கா ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்க்கலாம் Yeah.